லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் 3 இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அறநிலையத்துறை இணை ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் வழியே ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதில் அமைச்சர் ரமேஷ் சில வாய்மொழி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து துறை அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: கோயில் நிலங்களில் பல ஆண்டுகளாக குடியிருப்போரை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது. கோர்ட் உத்தரவாக இருந்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் கோயில் நிலங்களை செல்வந்தர்கள் ஆக்கிரமித்திருந்தால் அவர்களை வெளியேற்றலாம். சாதாரண மக்கள் பல மாதங்கள், ஆண்டுகள் வாடகை பணம் செலுத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஏதாவது ஒரு தவணை செலுத்தினால் அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு வாடகை பணம் செலுத்த அவகாசம் அளித்து வழிகாட்ட வேண்டும் என அமைச்சர் ரமேஷ் வாய்மொழியாக உத்தரவுகள் பிறப்பித்தார். அந்த உத்தரவை பின்பற்றினால் கோயில் வருவாய் குறையும். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நிலங்களை மீட்க முடியாத நிலை ஏற்படும் என அதிகாரிகள் கூறினர். இப்போது அறநிலையத்துறை நிர்வகிக்கும் கோயில்களின் நிலங்களை நவீன புவியிடங்காட்டி கருவிகள் வாயிலாக அளவீடுகள் மேற்கொள்ளும் பணி நடந்து வருகிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் 2 மாதங்களில் 8197 ஏக்கர் நிலங்களில் அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.